இந்த புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெரியவர் தர்பூசணி கடை வச்சுருக்காரு. அவர் வச்சுருக்கிறது சும்மா ஒரு டேபிள் போட்டு 2 சேர் போட்டு அந்த கடையை நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த கடை அந்த லொக்கேஷன் பார்த்தா மெயின் ரோடு மாதிரி கூட தெரியலை. சும்மா ஏதோ ஊருக்குள்ளே ஒரு பிளாட்டு காடு மாதிரி இருக்குது. அங்கே ஏதோ அந்த வழித்தடம் இருக்கும் போல இருக்குது. அந்த இடத்துல ஊருக்குள்ளே ஏதோ ஒரு கடை போட்டு வச்சுருக்காரு. இது முன்னாடி என்ன சம்பவம் நடந்ததுன்னு அதில் அந்த வீடியோ இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. ஆனால் நடந்த சம்பவம் என்னென்னா, 2 போலீஸ்காரங்க போகிறாங்க. அவர் அந்த கடையை எட்டி உதச்சி தள்ளி விடுறாரு, பொருளையும் தட்டி விடுறாரு. எதுக்கு இந்த அநாகரிகமாக, எதுக்கு இது? அதாவது ஒரு இடத்துல கடை வைக்கக்கூடாது, பர்மிஷன் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருந்தால் கூட ஓகே. எந்த ஒரு கடையாக இருந்தாலும், அது 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய லெவல் ஆளாக இருக்கட்டும், சின்ன லெவல் பிளாட்ஃபார்ம் கடையாகட்டும், இவங்களும் இந்த போலீஸும் சரி, நடைபாதை கடையை சரி பண்ணுறான் அப்படின்ட்டு இந்த டிராஃபிக்கு இந்த இவங்களும் சரி, கடையை எடுக்க சொல்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த கடையை அடித்து உடைக்கிறது, பொருள்களை நாசம் பண்ணுறது, இதுக்கு அவங்களுக்கு யார் உரிமை கொடுக்கறது? இந்த மற்றவங்களுடைய பொருளை சேதப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த மாதிரி போலீஸை தான் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஆள், ஒரு ஹிந்திக்காரன் கடையில் இருந்தோடனே அந்த அந்த போலீஸ்காரர் அந்த ஆளே ஷூ கிடையாது. ஷூ என்னமோ இது போன ஒரு ஷூவை போட்டு வந்திருக்காரு. அது யூனிஃபார்ம் ஷூவும் கிடையாது. இஷ்டத்துக்கு என்னமோ இந்த ஆள் தான் பெரிய கவர்மெண்ட்டே இந்த ஆள் தான் நடத்துகிற மாதிரியும், அந்த கடையை இந்த ஆள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்ச மாதிரியும், நான் சொல்லிட்டேன் இத்தனை மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு, நீ என்ன பெரிய பிடுங்கியா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? நீ சொன்னால் நீ பெரிய பிடுங்கி, நீ சொன்னால் கடை தரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை தான் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும். அதே சமயத்தில் சென்னையில் நாடக நடிகராக, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான்னு தெரில, ஆனால் ஃபாலோவர்ஸ் நிறையா வச்சுருக்காரு ஆள். ஒரு போலீஸ் ஜீப் நிற்குது, போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. இவர் போய் வாண்டடாக எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க பிரச்சனையாக நின்றுட்டுருக்கோம், கிளம்புப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் வாண்டடாக போயிட்டு ஹீரோயிசம் காட்டுறாரா என்ன இதுன்னு தெரியல. அப்போ அந்த போலீஸ்காரங்க ஏற்கனவே ஏதோ டென்ஷனில் இருக்காங்க. அவங்க எப்படியே பேசுனா ஏறு ஜீப்பில் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தா, இப்போ இதில் எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு போலீஸ்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆனால் பின்னாடி அதாவது பேக் ஸ்டோரி என்ன இருக்குது அப்படின்னு அது தெரியாது. இவ்வளோ தைரியன்றதை விட கேட்கலாம், ஆனால் யார்கிட்ட கேட்கணும், எதுக்காக கேட்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, இதே ஆள் போலீஸ்காரங்களை போய் கேட்குறாரு இல்லையா? அப்போ அவங்களுடைய ஒர்க், போலீஸ்காரங்க அவங்க ஒர்க்காக வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த ஏரியாவில் உன் வீடு இருக்கிறதுனால அவங்கள போய் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க டியூட்டியாக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனையோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, ஓகே. சரி, நீ கேட்கலாம், ஆனால் அதை எப்படி கேட்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் முக்கியமாக அதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஒரு உளவியல் ரீதியாக பார்க்கணும். என்ன தான் போலீஸ்காரங்க இப்போ ஒரு சம்பவம், ஒரு வெட்டுக்கொலை ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாடியை பார்ட்டாக பிரித்து அங்கங்கே போட்டு வச்சுருக்கான், சாக்கடையில், இதுலேயும் அதுலேயும் எல்லா இடத்துலையும். இப்போ அந்த போலீஸ்காரங்க போனதும் அந்த ஒவ்வொரு பார்ட்டாக தேடி கண்டுபிடிக்கணும். அது சாக்கடையில் கிடக்கும், குப்பையில் கிடக்கும், அதை தேடி எடுக்கிறதும் போலீஸ்காரங்க தான். எடுத்து அதுக்கு யார் பண்ணியிருப்பா, என்ன பண்ணியிருப்பான்னு விசாரித்து ராத்திரி பகலாக அலைஞ்சு அந்த போனத்தை கூட உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இவ்வளோ வேலை போலீஸ்காரங்க பண்ணுறாங்க, டே அண்ட் நைட்டாக. அட்லாஸ்ட் இது கோர்ட்டுக்கு போகும்போது அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுறவன், குற்றம் பண்ணுறவன், தாலி ஏறுக்கிறவன், ஒரு வீடியோ கை குழந்தை வச்சுருக்காங்க, அந்த லேடியோடைய தாலி சங்கிலியை பறிச்சுக்கிட்டு போகிறான் 2 பேர். இதை அந்த தாலி சங்கிலியை காப்பாற்றணுமேனா அவங்க அந்த குழந்தைய டப்புன்னு விட்டுறாங்க, கீழே உழுது அந்த குழந்தைய தூக்கிட்டு வரவங்க கிட்ட கூட கொடூரமாக செயின் பறித்து போகிறான். இவனுங்களாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் செயின் பறிச்சுட்டு போய் ஜெயிலுக்கு போனால் 1 மாதம், 3 நாள், 15 நாளில் ஜாமீன் கொடுக்குறாங்க, வெளில வரானுங்க, மறுபடியும் அதே குற்றம் தான். 12 கொலை கேஸு, 20 கொலை கேஸு, 80 கேஸு, இப்படி இருக்கிறவங்கெல்லாம் கூட வெளியில் இருக்காங்க. இப்போது நான் அந்த குற்றவாளிகளை நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். குற்றவாளிகள் அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்க குற்றம் பண்ண தான் செய்வாங்க. இதை நான் அவங்கள குறையே சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருத்தன் குற்றம் பண்ணிட்டு கொடூரமாக குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கெல்லாம் எப்படி ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புகிறாங்க? அப்போ அந்த ஜாமீன் கொடுக்குறவன் தானே குற்றவாளி. அதை தான் நான் சொல்கிறேன். அவனும் குற்றவாளின்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு பொதுமக்களுக்கு ஆபத்தாக இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்காம ஜாமீன், ஃபோக்ஸோவில் உள்ள அரெஸ்ட் பண்ணுறாங்க, 3 மாதத்தில் ஜாமீனில் வரான். எப்படி? சட்டம் எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஜாமீன் பெயில் கொடுத்து இப்போ டெல்லியில் 17 வயசு பையன் ஒருத்தன் கார் ஓட்டி 19 வயசு பையன் ஒருத்தன் மேலே ஏற்றி கொண்டுட்டான். இப்போ இந்த பையனுக்கு ஜாமீன் பெயில் கொடுத்துட்டாங்க, ஒரே நாள் தான் பெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ 20 வயசு பொண்ணு பெங்களூரில் 21 பேர் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்தி பாலியல் வன்முறை பண்ணி
காட்டில் தூக்கி போட்டானுங்க, பெயில் கொடுத்தானுங்க. அவனுக்கு வந்து ரோட்டில் கொண்டாட்டமாக வெளில வந்தானுங்க பெங்களூரில். சம்பவத்தை பண்ணவன் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வரான். அப்போ இத்தனை பேர் அந்த சாக்கடையிலையும் மழையிலையும் வெயிலையும் அலைஞ்சு திரிஞ்சு மேடு திரிஞ்சு நைட்டும் பகலுமா வேலை செஞ்ச போலீஸ்காரனுடைய மதிப்பு என்ன இருக்குது? அப்போ இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்டான வேலையில் அவங்க இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பொதுமக்கள்கிட்ட இப்படி காமிக்கிறது தப்பு. அவங்களுடைய பொருளை அடித்து உடைக்கிறது இது தப்பு. அதை வந்து நான் ஆதரிக்கலை. ஆனால் இந்த பப்ளிக் என்ன பண்ணணும்னா, அனாவசியமாக போலீஸ்கிட்டே ஹீரோயிசம் காமிக்கிறேன் அப்படின்னு அனாவசியமாக இந்த மாதிரி போய் பண்ணுறதை விட்டுட்டு, நீங்கள் இந்த நியாயன்மார்னு இருக்காங்க இல்லையா, ஹை கமாண்டில் நீதி வழங்குறவங்க, அவங்கக்கிட்ட போய் கேளுங்களேன். நீங்கள் எப்படி இவன் இத்தனை குற்றம் இவனுக்கு இருக்குது, ஏன் அவனுக்கு ஒன்றும் தண்டனை கொடுக்கல, அவன் எப்படி வெளில சுற்றுறான், சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கான், அவனை வந்து போலீஸ் கண்காணிப்பில் இருக்கான் அப்படின்னா அவன் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கான், அவன் பின்னாடி ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து எப்பயும் அவனை கண்காணிச்சுட்டு அவனுக்கு வாட்ச் மேலே செய்கிறதுக்காக வந்து பப்ளிக் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கணும். இது ஹீரோயிசம். இப்போ போய் கேளுங்க, இந்த மாதிரி கேளுங்க. ஒரு 6 வயசு குழந்தைய வன்புணர்வு பண்ணி அது ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்து உடனே அவங்க அம்மாவையும் கொலை பண்ணான் இல்லையா ஒருத்தன், அவனுக்கு விடுதலை கொடுத்தாச்சு. ஆதாரம் இல்லைன்னு விடுதலை கொடுத்தாச்சு. இதை கேளுங்க எப்படின்ட்டு. அப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க போலீஸ்காரங்க. அப்போ அவங்க செஞ்ச வேலை ராத்திரி பகலாக வேலை செஞ்சாங்க இல்லையா, அந்த வேலைக்கு என்ன மதிப்பு இருக்குது? அப்போது குற்றவாளியை விட அவனுக்கு ஜாமீன் பெயிலு. இப்போது ரீசெண்டாக டெல்லியிலையா ரீல்ஸ் எடுக்கிறேன்னு காரை ஓட்டிகிட்டு போய் ஒருத்தனை இடித்து அவன் செத்து போயிட்டான் அந்த பையன். இந்த பையனுக்கு உடனே பெயில் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பெயில் கொடுத்தவன் யார்? அந்த மாதிரி நீதி வழங்குறோம் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவனுங்களை கேளுங்க. ஹீரோயிசம் காமிங்க. ராத்திரி பகலாக வேலை செய்கிற போலீஸ்காரங்களை போயிட்டு ஹீரோயிசம் பண்ணுறேன்னு கேள்வி கேட்குறீங்களே நீங்கள். நீ ஏன் இங்கே நிற்கிற அங்கே நிற்கிற அப்படின்ட்டு. இதை கேளு. அப்போ அது ஹீரோயிசம். ஏன்பா மக்களுடைய வருமானத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு நீ கொடுமையாக குற்றம் பண்ணுறவங்களாம் சரித்திர பதிவேடு குற்றவாளின்ட்டு ஜாமீன் கொடுத்து வெளில விட்டு போலீஸ்காரங்களை வேற கண்காணிக்க சொல்கிற அவங்கள. அப்போ அவன் மீறி ஏதாவது ஒரு குற்றம் பண்ணானா போலீஸ்காரங்க மேலேயே தப்பு சொல்கிற, சரியாக கண்காணிக்கலன்ட்டு. இப்போது இவன் குற்றம் பண்ணிகிட்டே இருப்பான், இவனை சரித்திர பதிவேடு டிகிரி கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியில் விடுவேன், இவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு 10-15 போலீஸ் படைய வேறு, அதுக்கு சம்பளம் மக்களுடைய வருமானத்துலேருந்து கொடுக்கணும். அப்போ யார் வேணால் குற்றம் பண்ணலாம், ஜாலியாக வெளில சுற்றலாம். நீ எப்படி ஜாமீன் கொடுக்குற, எப்படி பெயில் கொடுக்குற? இதை கேளு போயிட்டு. அப்போ நீ ஹீரோ. அதை விட்டுட்டு நான் ஹீரோ சங்காட்டுறேன்னு போயிட்டு போலீஸ்காரங்க அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்ருக்காங்க, அவங்கள போயிட்டு நீ தப்பாக இந்த மாதிரி ஒருத்தன் கடையை அடித்து உடைக்கிறான், அவனை போய் கேளு. ஏன் அவன் பொருள் மேலே கை வைக்க உனக்கு உரிமை இல்லை, நீ எது கை வைக்கிற அப்படின்னு கேளு. அது ஹீரோயிசம். வேலை செய்ய வரவங்கள போயிட்டு நீ வந்து இந்த மாதிரி கேட்கலாமா? தப்பு இல்லை அது. ஜாமீன் கொடுத்த யார் அவன் யார்? மக்களுடைய வரிப்பணத்தில் காசை சம்பளமாக வாங்கிக்கிட்டு கொடுமையாக குற்றம் பண்ணுறவனுக்கெல்லாம் ஜாமீன் பெயில் கொடுக்குறவன் அவனை போய் கேளு.